வணக்கம். லண்டனில் மிக முக்கிய புள்ளி ஒருவரது வீட்டுக்கே வண்டியை விட்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் செய்த இணையத்தில் வைரலாகும் வீடியோ. அப்படி லண்டனில் உள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இன்று யார் வீட்டிற்கு சென்றார் என்பது பற்றிய முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். பல்வேறு வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்ப்பதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் 8 நாள் சுற்றுப்பயணமாக ஜெர்மனி மற்றும் இங்கிலாந்து ஆகிய நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். அந்த வகையில் கடந்த 30ஆம் தேதி அன்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் சென்னையிலிருந்து விமானம் மூலம் ஜெர்மனி சென்றார். ஜெர்மனி நாட்டில் சுமார் 3 நாட்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அங்கு பல்வேறு முக்கிய நிறுவனங்களின் முதலீட்டாளர்களை சந்தித்து தமிழ்நாட்டிற்கு முதலீடுகளை ஈர்த்தார். அந்த வகையில் ஜெர்மனியில் சுமார் 26 முக்கிய நிறுவனங்களுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொண்டார். இதன் மூலம் சுமார் 7020 கோடி ரூபாய் முதலீடுகள் தமிழ்நாட்டிற்கு ஈர்க்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து ஜெர்மனியிலிருந்து அப்படியே இங்கிலாந்து நாட்டின் தலைநகர் லண்டன் சென்றார் முதலமைச்சர் ஸ்டாலின். லண்டனிலும் கடந்த 4 நாட்களாக முக்கிய நிகழ்வுகளில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டு வருகிறார். அதேபோல் பல முக்கிய நிறுவனங்களின் அதிபர்களை சந்தித்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு முதலீடுகளையும் ஈர்த்துள்ளார். இதெல்லாம் ஒருபுறம் இருக்க இன்றைய தினம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் லண்டனில் உள்ள முக்கியமான ஒருவரது இல்லத்திற்கு சென்றது அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. அதாவது அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் லண்டன் பொருளியல் பள்ளியில் படிக்கும் பொழுது அவர் தங்கியிருந்த டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் இல்லத்திற்கு தான் இன்றைய தினம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் நேரில் சென்றார். அம்பேத்கர் அவர்கள் தங்கியிருந்த இல்லத்திற்கு நேரில் சென்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அங்குள்ள ஒவ்வொரு அறைகளுக்கும் சென்று மிகுந்த ஆர்வமுடன் சுற்றி பார்த்தார். இது சம்பந்தப்பட்ட புகைப்படங்களும் வீடியோக்களும் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. மேலும் இது குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களும் தனது சமூக வலைதள பக்கத்தில் மிகவும் நெகிழ்ச்சியுடன் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் பாபா சாஹேப் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் லண்டன் பொருளியல் பள்ளியில் படிக்கும் பொழுது தங்கியிருந்த டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் இல்லத்தை பார்வையிடும் வாய்ப்பினை பெற்றேன் என்றும் அந்த இல்லத்தின் அறைகள் மத்தியில் நடந்து செல்கையில் பெரும் வியப்பு என்னுள் மேலோங்கியது என்றும் இந்தியாவில் சாதியின் பெயரால் ஒடுக்கப்பட்ட ஓர் இளைஞன் இங்குதான் தனது அறிவால் வளர்ந்து லண்டனில் அனைவரது மரியாதையும் பெற்று பின்னர் இந்தியாவின் அரசியலமைப்பை வடித்து தரும் நிலைக்கு உயர்ந்தார் என்றும் குறிப்பாக தந்தை பெரியாரும் அண்ணல் அம்பேத்கரும் உரையாடும் வரலாற்று சிறப்புமிக்க புகைப்படத்தை அங்கு கண்டது மிகவும் சிலிர்ப்பூட்டியது என்றும் இப்படி ஒரு உணர்வெழுச்சி மிகுந்த தருணம் வாய்க்கப்பட்டதற்காக மகிழ்ச்சியடைகிறேன் என்றும் ஜெய் பீம் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அந்த பதிவில் நெகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே இன்றைய தினம் லண்டனில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் தங்கியிருந்த இல்லத்திற்கு சென்ற புகைப்படங்களும் வீடியோக்களும் அனைவரது கவனத்தையும் ஈர்த்து வருகிறது. நேற்றைய தினம் லண்டனில் உள்ள புகழ்பெற்ற ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் தந்தை பெரியார் அவர்களது திருவுருவப்படத்தை திறந்து வைத்து மரியாதை செலுத்திய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இன்று லண்டனில் உள்ள அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் தங்கியிருந்த இல்லத்திற்கு சென்று பார்வையிட்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களது இந்த செயல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.